வெல்கம் டு டே 2 பாண்டிச்சேரி டைரிஸ். ஸோ நாங்கள் மார்னிங் எழுந்த உடனே ராக் பீச் தான் போனோம். ராக் பீச் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ராக் பீச்சில். ஸோ நின்று ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்த உடனே நாங்கள் டைம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னொரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா கேப்லேயே போயிட்டோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் போக போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸோ எவ்வளோ பேர் அங்கே போயிருக்கீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். சாட்டர்டே சண்டே இந்த வீக்கெண்ட் மட்டும்தான் நாங்கள் பாண்டிச்சேரி போனோம். அதனால் எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ பிளேசஸ்லாம் டக்குன்னு நாங்கள் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் போக போகிறோம் அப்படின்றதுக்காக ஃபைனலி நம்ம பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். டெஸ்டினேஷனுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எங்கள் போட்டிங்க்கு. போட் அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் அந்த டைமில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு ஃபைனலி நாங்களும் போட்டில் ஏறிட்டோம், ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு இந்த ட்ரிப் லைக் 1 to 1.5 hour கிட்ட ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவே உங்களுக்கு 1/2 hour ஆகும். இது ரோ போட்டுன்றதுனால உங்களுக்கு ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ லைக் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே போகணுமான்னு கேட்பாங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டீப்பான ஏரியாஸ், திக்கான ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போகலாம். ஸோ நாங்களும் ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் ஒர்க் பண்ணோம். ஸோ நீங்கள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே போயிடுங்க. லைக் அரௌண்ட் 10:30க்குலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே எப்போவுமே க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு போட்டு ரோ போட்டுன்றனால அவங்க லைக் அந்த ஸ்லாட் காலியானால் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வெயிட்டிங் டைம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ நாங்கள் ஒன்ஸ் திக்கான ஃபாரஸ்ட் ஏரியாஸ் கிட்டே போகிறப்போ நாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அண்ணாவே லைக் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு போசஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டு பாடிக்கிட்டு நல்லா வைபாக போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபோன் சிக்னல்ஸ்லாம் கூட கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உள்ளே போக போக. ஸோ நீங்கள் வீடியோஸ் அதெல்லாம் தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஆல்மோஸ்ட் 1 to 1.5 hours கிட்ட ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் சும்மா பேஸாக பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 hour ஆகும். இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போகணும் அப்படின்னா ஒரு 1.5 hour கிட்ட ஆகும். ஸோ ஃபைனலாக நாங்கள் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. லைக் உள்ளே போய் பார்க்கும்போது இன்டீரியராக. ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஸோ நாங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இங்கே ஃபுல்லாக ஒரு 1.5 hour கிட்டே நாங்கள் ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக எங்கள் ஓன் வைப்பில் க்ரீனரியோடு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. யூஷுவல் ஒன்ஸ் அகெயின் நாங்கள் ஒரு குட்டி ஃபோட்டோஷூட் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பஸ் ஸ்டாப்புக்கு. கேபில் தான் போகணும். ஸோ கேபில் ஏறிட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ் பிடிச்சி சென்னை போயிட்டோம். ஸோ சென்னை போய் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு நைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடனா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.